சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஆய்வு செய்த பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதை நேரலையில் பார்க்கலாம். பலவிதமான நோய்களுக்கு வைத்தியம் கிடைக்கணும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கணுன்ற அந்த நோக்கத்தோடு எடுக்கப்பட்டு அந்த ஸ்கீம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாங்க. அந்த திட்டத்தை பற்றிய செய்தி அஞ்சல் அலுவலகம் மூலமாக ஏழைகளோட வீட்டுக்கு போய் சேர்ந்துருது. அந்த திட்டம் விரிவாக சொல்லணும்னா முக்கியமாக 4 அம்சம் சொல்லலாம். 1400க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு 5 லட்சம் வரைக்கும், அதாவது ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் குடும்பத்தில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த திட்டம் மூலமாக ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் கிடைக்கும். நீங்கள் அதுக்கு ஒரு பேப்பர், ஒரு காகிதம்ல நீங்கள் அப்ளிகேஷன் போடணுமோ இல்லை எழுதி கொடுக்கணுமோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் இந்த திட்டத்தை பேப்பர்லெஸ் அப்படிங்கிறோம். அதே மாதிரி முன்பணம் கட்டி நீங்கள் போய் எக்ஸ்ரே பண்ணிட்டு வாங்க, இல்லை நீங்கள் போய் ஒரு அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன லெவலில் இருக்குது நோயின்னு பார்த்து அதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் ப்ரீ டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டு, அதாவது இந்த எக்ஸ்ரே, இந்த அல்ட்ராசவுண்டு எல்லாம் கூட இந்த திட்டத்தில் கவர் ஆகிடும். அதனால் வைத்தியத்துக்கும் செலவு பண்ண வேண்டாம், சிகிச்சை அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் அதுக்கும் செலவு பண்ண வேண்டாம், அதுக்கு முன்னாடியே எக்ஸ்ரே போன்ற முன்கூட்டி செய்ய வேண்டிய அந்த டெஸ்ட்டுக்கும் பணம் கட்ட வேண்டாம். அதோடு இல்லாமல் அறுவை சிகிச்சை முடிஞ்ச பிறகு கூட போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்ன்னு சொல்லுவாங்க, அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேருக்கும் ஒரு விதமான பைசா செலவழிக்க வேண்டிய தேவை இருக்காது. ஸோ கேஷ்லெஸ், பேப்பர்லெஸ் அண்ட் ஏழைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா விதமான 1400க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு இதன் மூலமாக வைத்தியம் கிடைக்கும். இதை தவிர நீங்கள் எங்கேயோ போய் உங்கள் ஐடென்டிட்டியை காமிச்சு கேட்க வேண்டிய தேவையில்லாமல் உங்கள் வீட்டுக்கே பிரதமர் ஐயா கையெழுத்து போட்டு உங்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி விவரம் கொடுத்து உங்கள் பேரில் உங்களுக்கு லெட்டர் வருது. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் பேர், தந்தையோ தாயோ அவங்க பேரில் வந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க மீதி பேருக்கும் அது உபயோகத்துக்கு வரும். அதனால தான் நாங்கள் இந்த திட்டம் செயல்பாட்டில் வந்த பிறகு இப்போ வரைக்கும் எத்தனை பேருக்கு அது கிடச்சிருக்கு, அவங்க எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு நிஜமாக அதனால் உபயோகமாக இருந்துச்சா இல்லையான்றதை போய் பார்க்க சொல்லி நாங்கள் எங்கே மந்திரிகள் எங்கே மத்திய அரசுலேருந்து எங்கே போனாலும் அங்கே ஒரு ப்ரோக்ராமாக இதையும் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 4-5 பேஷண்ட்ஸை பார்க்குறோம், அவங்களோட பேசுகிறோம். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருச்சி போயிருந்தேன், அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். இப்போது இங்கே பிள்ளைகளுக்கு ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு இங்கே வைத்தியம் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டு அந்த PMJYயில் எத்தனை பேருக்கு இங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்தேன். இங்கே நல்ல டாக்டர்கள் எல்லா குழந்தைகளையும் காமிச்சு கொடுத்தாங்க. ஏழைகள் எப்படி இதை பற்றி தெரிய வந்துச்சுன்னு அவங்க தந்தை தாயார் சொன்னாங்க. கூலி வேலை பார்க்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பிரயோஜனம் கிடச்சிருக்குன்றது நல்லா தெரியுது. இன்னைக்கு இது கவர்மெண்ட் ரீதியாக பொலிட்டிக்கலாக ஒரே பிரியங்கா காந்திக்கு இன்னைக்கு பொறுப்பு ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சராக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பாஜக சார்ந்த கருத்து என்னவா இருக்கு? பிரியங்கா காந்திக்கு காங்கிரஸ் தான் குடும்ப ரீதியாக கிடச்சிருக்கு. டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸ் இன்னும் 2 அடி முன்னு போகுது. ஸோ அரசியலில் எத்தனையோ தொண்டர்கள் இருக்கும் அந்த நிலையில் ஒரு குடும்பத்துக்கே முக்கியத்துவம் காங்கிரஸ் கட்சியில் கொடுக்குறாங்கன்றது தெரிய வரும். தமிழகத்தில் கூட்டணி ஏற்கனவே தமிழக அரசு இந்த நிலையில் மத்திய அரசோட எப்படி இருக்கு மேடம் தமிழ்நாட்டுடைய செயல்பாடு? அதாவது இப்போ டாக்டர்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் திட்டத்தில் இருந்தவங்கள இப்போ சீம்லெஸ்ஸாக, அதாவது ஒரு விதமான இடையூறும் இல்லாமல் மத்திய அரசோட காப்பீடு திட்டத்துக்கு மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டால் நாங்கள் அது சீரியஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டு காப்பீடு திட்டத்தில் 1.5 லட்சம் வரைக்குமா 2 பேர் per patient 5 lakhs ma'am now.
நோ மேம் சரி 2 lakhs வரைக்கும் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மத்திய அரசு 5 லட்சத்துக்கு கொடுக்குதுன்றதுனால அந்த 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் கூட ஒரு பேஷண்ட்டுக்கு தேவைப்பட்டால் உதவி கொடுக்கலான்றது இப்போ அவைலபிளாக இருக்குது. மத்திய அரசு மூலமாக 5 லட்சம் வரைக்கும், ஆல்ரெடி மாநில அரசு மூலமாக 2 லட்சம் வரைக்கும் இருந்தவங்களுக்கு ஒருவேளை 2 லட்சத்துக்கும் மேலே தேவைப்பட்டதுன்னா இப்போ மத்திய அரசு திட்டம் மூலமாக அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். அதனால் அந்த சீம்லெஸ்ஸாக அது மாறுதல் ஏற்பட்டுருக்கு. ஆல்ரெடி இருக்கிறவங்க அந்த எக்ஸிஸ்டிங் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே எல்லாருக்கும் அந்த ஏழை என்று சொல்லப்பட்ட அந்த SECC அதாவது சோஷியோ எக்கனாமிக் சர்வேல வந்தவங்க பேர் எல்லாம் கூட டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர் லெட்டர் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக போய் சேர்ந்துருச்சு. அவங்க எல்லாருக்கும் இது உபயோகமாக இருக்கும். சில பேர் இங்கே வந்து சேர்ந்த போது பிரைம் மினிஸ்டரோட லெட்டர் கையில் இல்லாமலே வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு கூட இப்போது அந்த திட்டம் நாங்கள் கொடுக்குறோம். அதனால் லெட்டர் லேட்டாக கிடச்சிச்சு, நீ வந்து முன்னாடியே சேர்ந்துட்ட, அதனால் இல்லைன்னு சொல்ல முடியாது யாருக்கும். ஒரு நிமிஷங்க. மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அண்மையில் ஒரு மறைமுகமான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். மறைமுகமாக சொன்னா நான் எனக்கு எப்படி தெரியும்? நேரடியான மறைமுகமாக சொன்னார், நீங்கள் தான் சொன்னீங்க. மறைமுகமாக கூறியது நேரடியாக பொருள்படும்படி மறைமுகமாக கூறியதுன்னு சொல்லலாம். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி செய்யப்பட்டிருக்கிறார். இதை பற்றி உங்க கருத்து? நேர்முகமா மறைமுகமானு என்னலாமா சொல்றீங்கல்ல, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுங்க. நேரடியாக சொல்லிட்டு தான் சொல்லலாம். ஒரு தனியார் கப்பல் மூலியமாக நியூசிலாந்து போயிருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்டவர் வந்து இன்னும் அவங்களுக்கு பற்றின தகவல் கிடைக்கல. தமிழர்களும் அதில் இருக்காங்க. அதை பற்றின விசாரணை எதுவும் நடந்துட்டு இருக்காங்க. இல்லை, கோஸ்ட் கார்டு மூலமாக அந்த கப்பலை தேடுறதுக்கான இந்த செய்தி மீடியா மூலமாக வந்த பிறகு கோஸ்ட் கார்டை அவங்கள தேடுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிய வந்தது. இப்போ வரைக்கும், அதாவது நான் டெல்லி விட்டு வர வரைக்கும் அதுலேருந்து ஏதாவது செய்தி கிடைச்சதான்றது எனக்கு ஒன்றும் செய்தி வந்து சேரலை. கிடைச்சதுன்னா சொல்ல முடியும். தமிழகத்தில் பாஜக கோஸ்ட் கார்டு தேடுறாங்க. தமிழகத்தில் பாஜக கூட்டணி எப்பொழுது அறிவிக்கப்படும்? இல்லை அதுக்கான தயார் நிலைகள் இருக்கு? ஸ்டேட் பார்ட்டி அதை பற்றி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நான் சொல்ல முடியாது அதை பற்றி. மேம், இந்த காப்பீடு திட்டத்தில் வருமானத்திற்கான தொகைங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. இது அதிகப்படுத்தினா அதிக மக்கள் வந்து பயனடையும் வகையில் இருக்கும். கிட்டத்தட்ட 1,70,000 1 லட்சம் இதுபட்ட மக்களுக்கு மட்டுமே இது பயன் வகையில் இருக்குது. இப்போது நீங்கள் 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து ஏழை அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அதோடு நீங்கள் ஒப்பிடும்போது இது எப்படி வந்து இந்த தொகை வந்து அதிகரிக்காமல் இன்னும் இருக்கீங்க? அதாவது இன்கம் சீலிங் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, அதை பற்றி என்ன டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கோ அதை நான் ஹெல்த் மினிஸ்ட்ரியோடு பேசிட்டு தான் சொல்ல முடியுங்க. அமௌண்ட் அதாவது இன்சூரன்ஸ் அமௌண்ட் 5 லட்சம் வரைக்கும் இருக்குது, ஸ்டேட்டில் 2 லட்சம் இருக்குது, அந்த பேலன்ஸ் 5 வரைக்கும் போகும். ஆனால் அவர் கேட்குற கேள்வி இன்கம் லிமிட் யாருக்கு? 8 லட்சம் வரைக்கும் சம்பாத்தியம் இருக்கிறவங்களுக்கு தான், அதை தாண்டி கிடச்சவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற அந்த நீங்கள் அந்த ஓசி கேட்டகரிக்கு நீங்கள் அதாவது உயர் ஜாதி மக்களுக்கு வந்து 8 லட்சம்ங்கிறது ஒரு அது ஒரு கேட்டகரியா வச்சீங்க. அது ஒரு நிமிஷம், அது ஆரோக்கிய திட்டத்தோட அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. இதுக்கு சம்பந்தம் இல்லை மேம். ஆனால் அதற்கான நீங்கள் கணக்கீடு வைக்கும்போது இதில் வந்து ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் வந்து வருமான வரியாக வந்து வருமானமாக காமிக்க முடியும். அப்படி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தில் வந்து பயன் பெற இல்லைங்க. ஒரு நிமிஷம், நீங்கள் சொல்கிறது புரியுது. இதில் வந்து அந்த SECC சர்வேல இருந்தவங்கள தான் போட்டிருக்குன்னு முதல் ஸ்டெப்பாக ஆரம்பிச்சிருக்கோம். இதில் இன்கம் பேஸுன்றது அந்த சர்வே பேஸில் தான் வந்திருக்குது. இப்போ நம்ம 10% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வேறு டோட்டலி டிஃப்ரெண்ட் லெவல். நீங்கள் அதில் இருக்கக்கூடிய வேறுபாடை நீங்கள் நல்லா ஹைலைட் பண்ணுறீங்க இல்லைங்கள. ஆனால் இதோட பேஸஸ் சர்வே, அதனால தான் அப்படி இருந்துச்சு. அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு யோஜனை. அதை நான் வேணால் மத்திய அரசுக்கு சொல்ல முடியும். ரஃபேல் விவகாரத்தில் வந்து EVM மிஷின்ஸில் வந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல வந்து முறைகேடு நடந்திருக்கிறதா சமீபத்தில் வந்து அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் என்ன சொல்றாங்க? இதுக்கு வந்து இருங்க, 3 பேர் கேட்குறீங்க ஒரே சேம் கொஸ்டினா இருந்தால் ஒருத்தர் சொல்லுங்களேன். எனக்கு 3 பேர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல வந்து முறைகேடு நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து காங்கிரஸ் வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த தலைவர் திருநாவுக்கரசரும் இன்னைக்கு வந்து அதுக்கான விரிவான ஒரு விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? 2-3 விஷயங்க அதில். சரி 2-3 விஷயம் இருக்குது இதில். நம்மளுக்கு எப்போ வேணுமோ EVM மெஷின்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். எப்போ பிடிக்குதோ அப்போ சும்மா இருக்கும். இப்போ காங்கிரஸ் கட்சி மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தானில் ஜெயித்தாங்க. EVM மூலமாக தான் ஜெயித்தாங்க. ஒன்றா விட்டு கொடுத்துடணும். இல்லைங்க, EVM மூலம் ஜெயிச்சோன்றதுனால இது நிஜம் இல்லை, அது EVM மெஷின் ஏதோ தப்பாக இருக்குது, அதனால் நாங்கள் ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லணும்.
இல்லை அவங்க மேனிப்புலேட் பண்ணாங்க, நாங்களே பண்ணிக்கிட்டோம், நாங்கள் ஜெயிக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கணும். அதுவும் வேணும், இதுவும் வேணும். எப்படிங்க நடக்கும் அது? அப்போ 2014 முன்னாடி காங்கிரஸ் ஜெயிச்சுக்கிட்டு வந்த போது இவிஎம் மெஷின் அவங்க எதா பண்ணினாங்களா? ரெண்டாவது கேள்வி. மூணாவது, இது நாட்டுக்குள்ளே, நம்ம நாட்டுக்குள்ளவே நிறைய தூரம் இதை பற்றி சர்ச்சை நடந்து, மெஷினை வைங்க, எலெக்ஷன் கமிஷன் ஓப்பனாக சொல்லிச்சு எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு முன்னாடி ஹேக் பண்ணி காட்டுங்க. நாங்கள் சொல்கிறோம் அது ஹேக் பண்ண முடியுமா முடியாதான்னு எலெக்ஷன் கமிஷன் சேலஞ்ச் பண்ணாங்க. அதெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ எங்கேயோ வெளிநாட்டில் அவர் பேர் ஊர் யாருன்னு தெரியாத ஒரு ஆள் வச்ச ஒரு ப்ரோக்ராமில் காங்கிரஸ் பார்ட்டி போய் சேருது. ஆமாம், மெஷின் ஹேக் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ முதல்ல இங்கே மத்திய பிரதேஷில் அரசை விட்டு நீக்கிடணும். நாங்கள் இறங்கிடுறோம், இவிஎம் மூலமாக நாங்கள் ஜெயித்தோம், அதனால் அது கரெக்ட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு சொல்லுங்கள். ஜெயிச்சா உனக்கு இவிஎம் சரி, தோத்தா இவிஎம் தப்பு. நாட்டுக்குள்ளே இல்லை, வெளிநாட்டில் போய் நம்ம நாட்டு ஜனநாயகத்தை வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் என்னதான் பண்ணணுன்ற அந்த வழியில் காங்கிரஸ் எல்லாம் இல்லாமல் போயிட்டுருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனை திட்டுவோம், மெஷினை திட்டுவோம், ஆளும் கட்சியை திட்டுவோம். ஆனால் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுவது மீடியாவை திட்டுவோம், மீடியா சாதகமாக இருந்தால் மீடியாவை திட்ட மாட்டோம். இப்படி நடக்காதுங்க. இது ஜனநாயகத்துக்கே ஒரு விதமான ஜனநாயகத்தை பலவீனப்படுத்துறதுக்கு காங்கிரஸின் முயற்சின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ரஃபேல் விவகாரத்தில் வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து அறிக்கை விட்டுருக்காங்க, அவங்க வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நான் நிறைய தடவை சொல்லிட்டேங்க, ஜேபிசி ரஃபேல் விஷயத்தில் தேவையே இல்லை. இப்போ வரைக்கும் ஜேபிசி எதுக்கு போட்டோமோ அது 2Gயாக இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி போஃபோர்ஸாக இருக்கலாம். போஃபோர்ஸில் மீடியா மூலமாகவே யாருக்கு பணம் போயிருக்கு, அந்த பணம் யாருக்கு கிடச்சதோ அந்த ஆள் எங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தார், யார் வீட்டுக்கு டெய்லி சுற்றத்தாருன்னு சொல்லிக்கிட்டு வந்தாரோ, இல்லை அவர் எந்த ஊர்லேருந்து வந்தவர், சுவிட்சர்லாண்டில் எங்கே பணம் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் மீடியா மூலமாக வெளிப்படையாக வந்துச்சு. உண்மையாக சொன்னால் மீடியா மூலமாக வந்துட்டு இருந்ததை வாயடைக்கும் முயற்சியில் காங்கிரஸ் தடுத்து நிறுத்தினாங்க. உங்களுக்கு தெரியும், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மீடியாவில் அப்போ எப்படி கவரேஜ் வந்துட்டு இருந்ததுன்னு. அந்த கவரேஜ் திடுதிப்புன்னு எதுக்கு நின்றுச்சு? யார் வாயடைக்க முயற்சி பண்ணாங்க? அப்போ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், வாக்கு உரிமை, எங்களுக்கு எல்லாரும் பேச்சு உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடிய, இன்னைக்கு எழுந்து நின்று கத்தக்கூடியவங்க யாருமே அப்போ ஒன்றுமே சொல்ல. ஐயோ காங்கிரஸ் வாய் அடைக்க பார்க்குறாங்கன்னு. ஐயோ போடாதீங்கயா, இனிமேல் பொஃபோர்ஸை பற்றி ஒன்றும் போடாதீங்கன்னு மீடியாவில் அதுக்கப்புறம் ஒருத்தர் வாய் திறக்கலை. இன்னைக்கு அவங்க எல்லாரும் சுதந்திரமாக டெய்லி பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குவாத்ரோச்சி இல்லை ரஃபேல்ல, மிடில் மேன்ற பேரில் ஒருத்தர் இல்லை, பணம் வந்துச்சு பணம் போச்சு அது யாருமே இல்லை. ஆனாலும் எங்களுக்கு ஜேபிசி கொடுங்கன்னு சொல்லிட்டு, அதோடு இல்லாமல் பேச்சு உரிமை போயிடுச்சுங்க, ஜனநாயகத்தில் இன்னைக்கு பேசுறதுக்கே இல்லைங்க அப்படின்னு போய் பிரச்சாரம் அது கூட நடக்குது. அப்போ காங்கிரஸ் வாய் அடைச்ச போது ஒருத்தர் கேட்கல. இன்னைக்கு ஒருத்தரும் ஒன்றும் சொல்றதில்ல, போய் பிரச்சாரம் டெய்லி வந்துட்டு இருக்கு, எல்லா பத்திரிகையிலையும் வந்துட்டு இருக்கு, எல்லா டெலிவிஷன்லையும் வந்திருக்கு. ஆனால் ஐயோ மோடி ஐயா பேச விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க. யோசிக்கணுங்க நம்மெல்லாம் கூட. அதனால இதில் ஜேபிசிக்கு மீடியா மூலமாக ஒரு விதமான இங்கே ஒரு வேலை சந்தேகம் இருக்கோ, அங்கே பணம் போயிருக்கோன்னு சொல்கிறதுக்கான விஷயம் ஒன்றுமே இல்லை. சரி, மீடியா மூலமாக இல்லை, 2Gயில் சிஏஜி மூலமாக விவரமாக வந்துச்சு, அப்போ ஜேபிசினும். இப்போ ஒரு விதமான இன்ஸ்டிடியூஷனும் ரஃபேலுக்கு எகேன்ஸ்டாக ஒன்றுமே சொல்லலை. சரி, எகேன்ஸ்டாக ஒன்றும் சொல்லலை, கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுங்க? விலையா, ப்ராசஸா, இல்லை யாருக்கு ஆஃப்செட் கொடுத்தாங்களா, இது 3 விஷயத்துக்கு மேலே விவரமாக சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இத்தனைக்கு அப்புறம் கூட பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் வைங்க, வச்சோம். பதிலுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பதில் கொடுக்கறதுக்கு எழுந்து நின்று பேசணும். எனக்கு முன்னாடி இராணுவ அமைச்சராக இருந்த, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்து இன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அருண்ஜேட்லி நின்று பேச பார்த்தாரு. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? விவரமாக எங்களுக்கு சர்ச்சை வேணும்னு சொன்னவங்க பேப்பரில் ராக்கெட் பண்ணி விசிறிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவர் நின்று பதில் சொல்லும்போது யாராவது ஸ்ரத்தையை கேட்டாங்களா பதில்? இல்லை. எங்களுக்கு அது சும்மா எலெக்ஷன் பிரச்சாரனுக்கு உபயோகமாக இருக்கும்னு பேசிகிட்டே இருப்போம். அங்கே எழுந்த பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏன் கேட்கல? அதனால் பார்லிமெண்ட்லேயும் ஆயிடுச்சு, கோர்ட்லேயும் ஆயிடுச்சு,
மீடியாலேயோ இல்லை சிஏஜியோ அந்த மாதிரி ஒரு நிறுவனம் மூலமாகவும் ஒரு விதமாகவும் ரஃபேலில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் எதுக்குங்க ஜேபிசி? ராகுல் காந்தி வந்து ஒரு வீடியோ